உறவுகளுக்கு அன்பான பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. வாய்க்கால் வந்து போய் கொண்டு முன்னுக்கு வந்து ஒரு செஞ்சால நல்லா அழகான முறையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வேலி. பலவோம் மற்றும் சிறுபோகம் ரெண்டு தோட்டம் செய்யறதுக்கும் சொன்னால் நல்ல சூளையா இருக்குது. சரி பழமான்னு சொல்லுவாங்க. இது நல்ல டிசைனா அந்த முன்னுக்கெல்லாம் வயல்கள் இருக்குது. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி பரந்தன் கோரக்கன் கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. காணிக்கு முன்னுக்கு சோலார் திட்டத்துக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். வேறு வந்து கேட்டவங்களாம், நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டவங்களாம். முன்னுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று தான் சொல்லணும். அப்புறம் அவர் சிலவர் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு காணி நீங்கள் எடுக்கிறார்கள் வேணுமெண்டா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நீங்கள் வந்து சோலார் திட்டம் கூட செய்து கொள்ளலாம் இந்த காணியில். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. மொத்தம் வந்து 5 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. காணிக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழு குழுண்டு இங்கால வாய்க்கால் வந்து போய் கொண்டிருக்குது. சிறுபோகம் காலபோகம் ரெண்டும் இருக்குது. என்னென்ன 2 போகங்களும் இருக்கக்கூடிய வயல் காணியோட சேர்த்து 2 வீட்டோட இந்த காணி இருக்குது விற்பனைக்காக. உள்ளே போய் பார்ப்போமாங்க. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மதில் கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்குது பாருங்க. இதில் வந்து வாகனங்கள் பார்க் பண்ணி விடக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு முத்தம் ஒன்று இருக்குது. இது ஒரு வீடு உண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கேபிள் கூரை போட்டிருக்குது, ஓடு போட்டிருக்குது. முன்னுக்கு வந்து ஒரு சன்செட் மாதிரி செட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கு மேலே. அப்படியே போவோம் உள்ளுக்குள்ளே. கீழே வந்து அழகா மாபிள் வந்து பதிச்சிருக்கு. வீடு ஃபுல்லாக மாபிள் பதிச்சிருக்கு. என்னென்ன வீடு ஃபுல்லாக மாபிள் பதிச்சிருக்குது. மேலே வந்து சீலிங் வந்து அடித்து கலட்டி வச்சிருக்கிற காரணம் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் புறா வந்து எச்சங்கள் போடுறதுனால அப்படி இப்போ தற்போதைக்கு கலட்டி விட்டுருக்காரு. பிறகு வந்து வரும்னா அவங்களுக்கு பூட்டி தருவேன். என்னென்ன ரைட், அந்த ஒரு கேட்டகரியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து எத்தனை ரூம் இருக்குன்னு பார்ப்போம். 2 ரூம் இருக்குது. இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய ஹோல் பாருங்க, பெரிய ரூம், ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. இப்படியே போனோம்னா இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது கிச்சன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மாவு பதிச்சு போல் வேலைப்பாடு நீட்டாக இருக்குன்ற பாருங்க. இங்கே வேறு இந்த அடுப்பு வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா இந்த அடுப்புக்கு மட்டும் செலவழித்து அடுப்பு இதில் போட்டு வச்சுருக்காரு பாருங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது. சாப்பாடு ரூம் மாதிரி இந்த ரூம் இருக்குது. நல்ல அழகான முறையில் உண்மையாலுமே இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்படியே போனோம்னா இஞ்சால அட்டாச் பாத்ரூம் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஷவரெல்லாம் பூட்டி கொமட்டெல்லாம் பூட்டி அங்கே செட் பண்ணி அட்டாச் பாத்ரூம் நல்லா அழகான முறையில் இருக்குது. ஓகே, இப்போ இதான் இந்த வீட்டோட ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வீடும் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். நாங்கள் வாங்க, கொஞ்சம் வேகமான முறையில் பார்த்து கொண்டு போவோம். இந்த சைட்டில் வந்து கொங்கிரீட் தூண் போட்டு சுற்றி வர அப்படியே தகரத்தால் அடிச்சிருக்கீங்கன்னா முன்னுக்கும் ஒரு கொஞ்சம் தகரத்தால் அடித்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மதில் கட்டி கேட் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த பார்க்கிங், வாகன பார்க்கிங் மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஜாலையும் அப்படியே சுற்றி வர தகரத்தால் அடைச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசி மரம் ஒன்று இருக்குது. இது நெல்லி மரம். இதில் நிற்கிற நெல்லி மரம், பெரிய நெல்லி. இது வந்து அன்னமுன்னா பழம் மரம் நிற்கிது. இது அட்டாச் பாத்ரூம். குளிக்கிற தண்ணி எழிஞ்சால் அப்படியே போகக்கூடிய மாதிரி செட் பண்ணி விட்ருக்காரு. கட்டு மாதிரி கட்டி செட் பண்ணி விட்ருக்காரு. பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது. கொஞ்சம் பாக்கு மரங்கள் நிற்கிது, கொஞ்சம் சின்ன தென்னையில் நிற்கிது. அவ்வளோதான் இந்த பகுதிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். அப்படியே போனோம்னா இஞ்சால வயல் இருக்குது. வயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதோட வீட்டோட 1 ஏக்கரும் பிரித்து தருவினோம். இப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால 2 பாத்தி வருது. வீட்டோட இந்த வீட்டு நீங்கள் பார்த்த வீட்டோட 1 ஏக்கர் வேணும்னாலும் நீங்கள் வந்து பிரித்து வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
இஞ்சால அப்படியே தொங்கல் வரைக்கும் பாருங்க அவற்றை காணி தான் போகுது. மொத்தம் 5 ஏக்கர். இந்த தொங்கல்ல தெரியுது பாருங்க மரம், அதுதான் வேலி. இப்படியே உங்களுக்கு வீட்டோட 1 ஏக்கர் வேணுமென்றாலும் பிரித்து தருவார், 2 ஏக்கர் வேணுமென்றாலும் பிரித்து தருவார். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த காணியை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். காலபோகம் மற்றும் சிறுபோகம் 2 போகமே இருக்குது. இங்கே பாருங்க வாய்க்கால் போகுது. இங்கே பாருங்க காணிக்குள்ளாலேயே வாய்க்கால், இந்த வயலுக்கு வாய்க்கால் போய் கொண்டிருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்லாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்கிற 2 வீடு இருக்கிற துண்டு வந்து 1 ஏக்கர் தான் இருக்குது. வயல் காணி தான் 4 ஏக்கர் வயல் காணி இருக்குது. 2 போகம் செய்யக்கூடிய வயல் காணி 4 ஏக்கர் இருக்குது. இப்போ வந்து அடுத்த வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தானே, அந்த வீட்டை போய் பார்ப்போம். சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் இருக்கிறாங்க. நல்ல நல்ல சனம் இருக்குது, நல்ல குடிமனை. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியிலேருந்து சரியாக ஒரு 150 மீட்டர் தூரத்தெல்லாம் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஒரு மெயினான இடத்துல பஸ்ஸால் இறங்கி ஒரு 5 நிமிஷத்தில் காணிக்கு நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. தோட்டம் செய்கிறதுக்கும் இப்போ இந்தால வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த பைப் லைன் போய் குழாய் கிணறுகள் பம்மெல்லாம் பூட்டி இந்தால ஓட்டர் மில்லன் வந்து வச்சிருக்குது. நம்ம இப்படியே வந்தோம்னா இது ஒரு என்ன கோழிக்கூடு மாதிரி பழுதாக போயிட்டு அத்திவாரம்லாம் போட்டு வச்சுக்கிங்க, கட்டி பயன்படுத்தி கொள்ளலாம். கொடி தேவையில்லை. உங்கால தொங்கலில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியில் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோலையாக இருக்குது. எத்தனை தென்னை மரம் மரம்னு 40 தென்னை காய்க்கிற தென்னையில் அப்படியே அண்ணி பாருங்க ஒருக்கா. கிட்டத்தட்ட 40 தென்னைகள் நிற்கிதான், காய்க்கிற தென்னைகள். அதே மாதிரி பாக்கு மரங்கள் நிற்கிது, நிறைய பாக்கு மரம் நிற்கிது, மாமரம் நிற்கிது, தேசி மரம் நிற்கிது, பலாமரம் நிற்கிது, ஜம்பு நிற்கிது, இதில் அம்புர்லங்கா மரம் 2 நிற்கிது பாருங்க. அப்படி காணி முழுக்க நல்ல சோலையாக வச்சிருக்கணும் இந்த காணி. நல்ல அழகாக இருக்குது இந்த காணி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. முன்னுக்கு வாய்க்கால் ஓடுறதால பின்னுக்கு வயல் இருக்கிறதால இந்த இடமே வந்து ஒரு குளிர்மையாக தான் இருக்குது. வீட்டை பார்க்கலாம் தானே. இது என்ன மரம் ஒன்று? சரி, ஜெரி பழமா ஜெரி என்ன அதானே? ஓஹோ, நல்ல சுவையான பழம் இது. என்னண்ணே இந்த பழம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செரி பழம்னு சொல்லுவாங்க. நல்ல சுவையாக இருக்கு சாப்பிட்றது. ஆனால் நாய் கடிக்குமாண்ணே? இதில் வந்து ஒரு பெரிய மாமரம் உண்டு, காய்க்கிற மரம் நிற்குது. அதே மாதிரி அங்கே 2-3 தேசி மரங்கள் நிற்குது. அது தொங்கல்லையும் ஒரு மாமரம் ஒன்று நிற்குது பாருங்க. பலாமரங்கள் நிற்குது, நிறைய பூக்கண்டுகள் நிற்குது. இஞ்சால அப்படியே கான்கிரீட் தூண் அடைச்சிருக்குது. முன்னுக்கு இதுக்கும் டபுள் கேட் போட்டிருக்கிறார் அண்ணே. நீட்டாக இருக்குது. 2 காணியும் நல்ல அறிக்கையாக வச்சிருக்கிறார். 2 வீட்டோட உள்ள இந்த காணியும் நல்லா அறிக்கையாக வச்சிருக்கிறார். வீட்டோட தான் பார்ப்போம். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட்கோல் ஒன்று இருக்குது, டிசைனாக வந்து கட்டியிருக்கிறார். அந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குது, 4 ரூம் இருக்குது. அவுட்கோலோட சேர்த்து ஒரு ரூம், அவுட்கோலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 3 ரூம், மொத்தம் 4 ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் கட்டி குறையாக இருக்குது. முன்னுக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ அவுட்கோல் உண்டு, அந்த அமைப்பில் இருக்குது. இதுதான் வந்து இந்த வீட்டோட அமைப்பு. நல்ல பெரிய வீடு, இதுவும் நல்ல பெரிய வீடு, பிரச்சனை இல்லை. இது என்ன? இது வந்து கிணறு குளிக்கிறதுக்குரிய தொட்டியெல்லாம் கட்டி நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை. சுற்றி வர வந்து இப்படியாக கட்டி இருக்கிறாங்க.
எங்கே இருந்து அந்த மோட்டர் மோட்டர்லேருந்து இருக்குதா? ஆ, அது கட்டு கிணறை விட ஒரு குழாய் கிணறும் இருக்குது தானே? இந்த கட்டு கிணறை விட 2 குழாய் கிணறு இருக்குதுங்க. இதுக்குள்ள பிரச்சனை இல்லை. இதில் பாருங்க மீன் தொட்டி எண்ணெய் வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு பெரிய மீன் ஒன்று போகுது. என்ன மீன் என்னது? ஒன்று தான் வச்சிருக்கீங்க. இந்த கருப்பு நிற்குது. நல்ல முடலா மீன் தொட்டிய நல்ல பெரிய சைஸ். என்னன்னு பிடிச்சி பார்க்கலாமா? ஒன்று முள்ளு குத்துமா? மேல இருக்க முள்ளு தானே கெளுறு மாதிரி. என்னண்ணே நல்ல டிசைனா அந்த இதில் வந்து பாருங்க அந்த அத்திவார கல் கட்டி அழகா தொட்டி அமைச்சிருக்காரு பாருங்க. அதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நல்லா இருக்குது. இந்த வீடு இந்த காணி இன்னும் சூப்பரா இருக்குது. நல்ல சோலையா இருக்குது இந்த காணி. இப்படியே இஞ்சால வந்தோம்னு சொன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு டபுள் கேட் போட்டிருக்குது. அங்கால பாதை போகுது. காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த காணிக்குரிய பிரதான பாதை. பக்கத்தில் அங்கால காணி அந்த ஒரே பாதை தான். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தொங்கல் தெரிகிற அந்த பைக் கொண்டு தெரியுது பாருங்க. அதுக்கிட்ட தான் நாங்கள் முதல் பார்த்த வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இப்படியே இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டோட சேர்த்து அங்கால பின்னுக்கு வயல் காணி 4 ஏக்கர் வயல் காணி இருக்குது. இதான் இந்த அமைப்பு உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன் நான். இப்போ அப்படியே ஃபுல்லாக 2 வீடோட 4 ஏக்கர் வயல் காணி, வீட்டு காணி 1 ஏக்கர், மொத்தம் 5 ஏக்கராக இருக்குதுங்க. இப்போ இதில் இருந்து பாருங்கள் காணியை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து நாங்கள் முதல் பார்த்த அந்த வீடு. இது நடுவில் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக ஒரு 4 ஏக்கர் வயல் காணி இருக்குது. அதில் தெரியுது பாருங்கள் ஒரு வீடு உண்டு. அதான் அடுத்த வீடு. இது அப்படியே போய் காணி வந்து அப்படியே ஒரு சதுரமாக வருது. அப்படியே வயலோட சேர்த்து காணி வந்து ஒரு சதுர காணியாக வந்து அப்படியே 2 வீட்டோட வருது. இப்போ இதோட அமைப்பு உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும். இதுதான் மண் பாதை, காணிக்குரிய பிரதான பாதை. இந்த 2 வீட்டுக்கும் காணிக்க முடிய பாதை. பக்கத்தில் வாய்க்காலும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முன்னுக்கெல்லாம் வயல்கள் இருக்குது, சுற்றி எல்லாம் வீடுகள் இருக்குது பாருங்க. மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியோட விலை வந்து அந்த முதல் பார்த்த வீடோட அங்கால 1 ஏக்கர் எடுக்கிறோம்னா அது ஒரு விலை ஒன்று வரும். மற்றது இங்கால இந்த வீட்டோட இருக்கிற இது கொஞ்சம் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு விலை வரும். எப்படி பார்க்க போனாலும் நீங்கள் உங்களுக்கு காணி எப்படி பிரிச்செடுக்க போகிறீங்களோ அந்த பிரிச்செடுக்கிற அந்த காணியினுடைய அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலை வந்து மாறுபடும். ஆகவே வந்து தான் பேசி தீர்மானிக்கணும். இதில் வந்து விலை வந்து சொல்ல வேணாமண்டு உரிமையாக சொல்லியிருக்கார். நேரில் வந்து பேசி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த துண்டு காணி வேணுமோ அந்த துண்டுக்கு ஏற்ற மாதிரி விலையை தான் நேரடியாக வந்து சொல்லி அதை கொடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு எனக்கு. நீங்கள் நேராக வாங்க, நாங்கள் நேரடியாக கதைச்சிட்டு காணியை வந்து அன்னையிட்டிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.